அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் ஆண்டுதோறும் தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு, அதாவது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் என்ற ஒரு தேர்வினை நடத்தி அத்தேர்வு எழுதி தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் 2026 ஆண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் எழுதுவதற்கு யார் யார் தகுதி பெற்றவர்கள், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் ஆண்டுதோறும் தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு என்ற தேர்வினை நடத்தி வருகின்றது. 2025-2026 கல்வியாண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு எழுதுவதற்கு விண்ணப்பிப்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை குறித்த முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு அரசின் அரசு தேர்வுகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து விதமான தேர்வுகளுக்கான அறிவிப்புகள், தேர்வு கால அட்டவணை, தேர்வு முடிவுகள் போன்ற அனைத்து தகவல்களும் வெளியிடப்படும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்ல இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு, இது நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு பிரஸ் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே பிரஸ் ரிலீஸ் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு, டிஜி டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் TNCMTSE, அதாவது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் ஜனவரி 2026 பிரஸ் ரிலீஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன்ல இந்த தேர்வு பற்றிய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை 6 அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு TNCMTSE தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் ஜனவரி 2026. செய்தி குறிப்பு: அரசு பள்ளிகளில் 2025-2026 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறமை தேடல் தேர்வு 31/1/2026 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. அதாவது முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வானது 31/1/2026 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 2025-2026 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர்கள் இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 1000 மாணாக்கர்கள், அதாவது 500 மாணவர்கள் பிளஸ் 500 மாணவியர்கள், மொத்தம் 1000 மாணாக்கர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகையாக ஒரு கல்வி ஆண்டில் 10,000, அதாவது ஒரு மாதத்திற்கு 1000 என 10 மாதங்கள் 10,000 ரூபாய் ஆண்டிற்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். தமிழ்நாடு அரசின் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் கொள்குறி வகையில் தேர்வுகள் நடத்தப்படும். இத்தேர்வானது 2 தாள்களாக நடத்தப்படும். முதல் தாளில் கணிதம் தொடர்புடைய வினாக்கள் 60 இடம்பெறும். 2ஆம் தாளில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தொடர்புடைய வினாக்கள் 60 இடம்பெறும். முதல் தாள் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், 2ஆம் தாள் பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரையிலும் நடைபெறும். அதாவது இந்த தேர்வானது 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் உள்ள கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அந்த வகையில் கேள்விகள் கேட்கப்படும். மாணவர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தினை 18/12/2025 முதல் 26/12/2025 வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டணம் ரூபாய் 50 சேர்த்து 26/12/2025 மாணவர்கள் பயிலும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே தற்போது அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய 1000 மாணாக்கர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் என ஒரு ஆண்டிற்கு 10 மாதத்திற்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காக விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்கு திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற பாக்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல கீழே கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படி கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு லிங்க் இருக்கு, TNCMTSE ஜனவரி 2026 அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாம்
எக்ஸாம் ஜனவரி 2026 அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ஜனவரி 2026 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த ஸ்டூடெண்ட் ஹூ ஆர் ஸ்டடிங் கிளாஸ் 10th in government school only அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட்ல ஃபிக்ஸ்ட் போட்டோ ஆஃப் கேண்டிடேட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இங்கே ஒட்டப்பட வேண்டும். அதன் பிறகு எமிக்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர், கல்வியல் மேலாண்மை தகவல் முறைமை எண். அதாவது உங்களது எமிக்ஸ் நம்பரை எங்கே என்டர் பண்ண வேண்டும். எமிக்ஸ் நம்பர் உங்கள் டிசியில் கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லது உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடமிருந்து உங்களது எமிக்ஸ் நம்பரை பெற்று நீங்கள் இங்கே எழுத வேண்டும். அல்லது இணையதளம் வழியாகவும் உங்களது எமிக்ஸ் நம்பரை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இணையதளம் வழியாக எவ்வாறு எமிக்ஸ் நம்பர் தெரிந்து கொள்வது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து தெளிவாக நீங்கள் இணையதளம் வழியாக எவ்வாறு எமிக்ஸ் நம்பரை தெரிந்து கொள்வது என்பதை பற்றி புரிந்து கொள்ளலாம். உங்க எமிக்ஸ் நம்பரை இங்க எழுதின பிறகு நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. உங்களது சான்றிதழில் உள்ளவாறு உங்களது பெயர் இங்கே எழுதிக்கோங்க. அதன் பிறகு செக்ஸ் மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்திருக்காங்க. உங்க செக்ஸ் நேரம் டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் மந்த் இயர் அந்த ஃபார்மேட்ல உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கம்யூனிட்டி ஜெனரல், ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க கம்யூனிட்டிக்கு நேரா டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிசபிலிட்டி ஸ்டேட்டஸ் ஆஃப் கேண்டிடேட் நான் சிக்கல் விஷன் ஹியரிங் அதர் டிசபிலிட்டிஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இருந்தால் உங்க தகுதி கேட்டவாறு இங்க டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஃபாதர் அல்லது கார்டியன் நேம் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர், ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ் வித் பின்கோட், அப்புறமா ஸ்டூடெண்ட் ரெசிடென்சியல் அட்ரஸ் வித் பின்கோட் தெளிவாக பூர்த்தி செய்து கேண்டிடேட் சிக்னேச்சர் பண்ண வேண்டும். அப்புறமா பேரண்ட் சிக்னேச்சர் பண்ண வேண்டும். and பிறகு all the details given by the candidate in the application are verified with the school record and found correct அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களது பள்ளி தலைமை ஆசிரியர் உங்களது விண்ணப்ப படிவத்தை பரிசீலனை செய்து கையொப்பமிட்டு பள்ளி முத்திரையும் பதித்து உங்களது விண்ணப்ப படிவத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார்கள். The completed application should be uploaded on the website by the school headmaster. Consent date of uploading will be informed later அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆகவே தற்போது அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனுக்காக விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் நகல் எடுத்து கேட்டுக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து விண்ணப்ப கட்டணமும் ரூபாய் 50 சேர்த்து உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் 26/12/2025 முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும். உங்களது விண்ணப்பங்களை பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பரிசீலனை செய்து உங்களது விண்ணப்பத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார்கள். இந்த தேர்வானது 31/1/2026 சனிக்கிழமை அன்று நடைபெறும். தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய 1000 மாணாக்கர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை ரூபாய் 1000 வழங்கப்படும். அதாவது ஒரு கல்வியாண்டுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஆகவே தகுதியுள்ள மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்விற்கு விண்ணப்பித்து தேர்வு எழுதி பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.